ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அசைவு இல்லாத ஜெபமும் அனல் இல்லாத பிரசங்கமும் வீண் பிரியமானவர்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 4:31 வாசிக்கும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வாசிக்கிறோம். அசைந்தது என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையானது சாலியோ என்பதாகும். சாலியோ என்றால் ஸ்டார்டர் மூவிங் நோ எண்டிங். அதாவது கடல் அலையானது எப்படி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமோ அதே போல ஜெபம் என்பது முடிந்து விடுவதல்ல. அந்த ஜெப அபிஷேகமானது கிருபை நாவியும் விண்ணப்பத்தின் நாவியும் ஜெப அபிஷேகமும் உங்களுக்குள்ள எப்போது அனல் கொண்டே இருக்கணும். அது கடல் அலையை போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மத்தேயு புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வனாந்தரத்திற்கு எதற்கு சென்றீர்கள்? நாணல் அசைவதை பார்க்கவா சென்றீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார். நாணல் அசைவதும் அசைவுதான், கூடியிருந்த இடம் அசைவதும் அசைவுதான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட அசைவை செய்ய போகிறீர்கள் என்று பரலோகம் உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பவுலையும் சீலாவையும் பிடித்து சிறைச்சாலையிலே இன்னர் பிரிசன் என்று சொல்லக்கூடிய உட்காவல் அறையிலே வைக்கிறார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததாம். பாடி துதித்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களை கைது பண்ணி வைத்திருந்த தொழுமரம் உடைகிறது, கூடியிருந்த இடம் அசைகிறது, சிறைச்சாலை கதவுகள் உடைகிறது. ஆங்கில வேதாகமத்தில் எர்த்குயிக் வந்தது என்று எழுதியிருக்கிறது. இன்னர் பிரிசன் என்றால் தரையில் இருந்து 30 அடி ஆழம். அப்படிப்பட்ட ஆழத்தில் கொண்டு போய் போட்டாலும் அதையும் அசைக்கக்கூடிய வல்லமை பவுலுக்கும் சீலாவுக்கும் இருந்தது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குதோ அந்த அளவுக்கு விடுதலையும் பெருசா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கடன், வியாதி, பிரச்சனை, போராட்டங்கள் பெருசா இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களும் பெருசா இருக்கும், விடுதலையும் பெருசா இருக்கும். கர்த்தர் உங்க வலது பாரசத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. பிசாசின் ராஜ்யங்களை அசைக்கும்படியாய் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவைகளை அசைக்கும்படியாக, பட்டணங்களை அசைக்கும்படியாக, தேசங்களை அசைக்கும்படியாக கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.